அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு, கும்பராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடமான கலஸ்தரஸ்தானம், அதாவது சிம்ம ராசியில் நடைபெறவிருக்கும் இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சி. உங்களுடைய ராசிக்கு 3 மற்றும் 10ஆம் இடத்திற்கான அதிபதி இந்த செவ்வாய் பகவான். இந்த செவ்வாய் ஒருவருக்கு தைரியத்தையும் வீரியத்தையும் தன்னம்பிக்கை மற்றும் மன உறுதியை கொடுக்கக்கூடிய இந்த செவ்வாய் பகவான் ஜூன் மாதம் 7ஆம் தேதி முதல் ஜூலை மாதம் 28ஆம் தேதி சிம்ம ராசியில் சஞ்சாரம் செய்ய இருக்காருங்க. இந்த நிகழ்வு காலகட்டங்களில் கும்பராசி அன்பர்களுக்கு எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்பு பலனை கொடுக்க போகுது அப்படிங்கிறத இந்த காணொலியில் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. கும்பராசி அன்பர்கள் சனி பகவானை அதிபதியாக கொண்டவர்கள். எந்த ஒரு விஷயத்தையுமே தைரியத்தோடும் துணிச்சலோடும் சில காரியங்களை செய்து முடிக்கக்கூடிய நபர்கள். தனக்கு சரினுப்பட்ட விஷயத்தை எந்த சூழ்நிலையும் அதை செய்யாமல் இருக்கவே மாட்டாங்க. மற்றவர்களுக்கு உதவி செய்யும் மனப்பான்மை கொண்டவர்கள். எல்லா நிலையிலும் தன்னை சுற்றி இருக்கிறவங்க எப்போவுமே மகிழ்ச்சியாக இருக்கணும்னு நினைக்கக்கூடிய நபர்களும் இவங்க தான். பிடிவாத குணம் பிடித்தவர்கள், தைரியசாலிகள், வைராகிய உள்ளம் படைத்தவர்கள் அப்படின்னு சொல்லாங்க. இந்த காலகட்டங்களில், அதை கடந்த சில காலகட்டங்களாக பார்த்திங்கன்னா, அந்த கும்பராசி அன்பர்களுக்கு தொழில் ரீதியாக தேவையில்லாத சில முடக்கங்களும் இழப்புகள் மற்றும் நஷ்டங்கள் அப்படிங்கிறது கொடுத்துருக்கோம். எல்லாம் கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணுறாங்க, எல்லாத்தையுமே பார்த்து தெளிவான விஷயத்தை தான் பண்ணுறாங்க. ஆனால் எனக்கு ஏதோ ஒரு விதத்தில் தொழிலில் பெரிய லாபம் அப்படிங்கிறதே இல்லை. ஒரு காலத்தில் நல்லா போயிட்டு இருந்ததுங்க, எல்லாம் மற்றவங்களாம் என்னை பார்த்து பொறாமப்படக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள் இருந்தது. என்ன நடந்துச்சுன்னே தெரியல. இன்றைக்கி மற்றவங்களாம் பார்த்து என்னப்பா உனக்கா இந்த நிலைமை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு சில நிலைகள் அப்படிங்கிறது மாறிடுச்சு. இந்த நிலையை மாற்றுறதுக்கு நிறைய போராட்டம் பண்ணுறாங்க. அது எதுவுமே மாற மாட்டேங்குதுன்னிங்கன்னா, கண்டிப்பாக வரக்கூடிய இந்த 7ஆம் இடத்துல கலஸ்தரஸ்தானத்தில் நடைபெறவிருக்கும் செவ்வாய் பகவானுடைய பயிற்சி, அதாவது உங்களுடைய ராசிக்கு சிம்ம ராசிக்கு பயிற்சி அடையுதுங்க, கும்பத்திலிருந்து 7ஆம் பாவம் என்று. ஸோ இது வரைக்கும் தொழில் ரீதியாக இருந்து வந்த தடைகள் முடக்கங்கள் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக விலகுங்க. மறுபடியும் பழையபடி உங்கள் தொழிலை ஏற்று நடத்தி அதில் ஒரு நல்ல லாபத்தை சம்பாதித்து கொள்ளக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் அப்படிங்கிறது ஏற்படுங்க. ஸோ என்ன பிரச்சனை, எதனால் இந்த தடுமாற்றம், எதனால் இந்த முடக்கம் அப்படிங்கிறத நல்லபடியாக தெரிஞ்சுட்டு அதற்குண்டானபடி சில ப்ரொமோஷன்ஸோ சில சேல்ஸ், அதாவது அட்வர்டைஸ்மெண்ட், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணி உங்கள் தொழிலை மறுபடியும் பழைய நிலைக்கு கொண்டு போகிற மாதிரி சில அமைப்புகள் அப்படிங்கிறது ஏற்படுங்க. இதனால் உங்களுடைய வருமானம் அப்படிங்கிறது நல்லபடியாக பெருகுங்க. லாபகரமான சூழல் அப்படிங்கிறது ஏற்படுங்க. இது வரைக்கும் மற்றவங்க கெட்ட பார்வையிலிருந்து உங்களுடைய தொழிலை பாதுகாத்து கொள்ளக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள் அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படுங்க. வேலையில் இருக்கக்கூடிய நபர்கள், வேலை அப்படிங்கிறது ஒன்று பார்த்துட்ருக்கங்க, அந்த வேலையில் எனக்கு வரக்கூடிய லாபங்கள் அப்படிங்கிறது, அதாவது நான் செஞ்ச வேலைக்கு கிடைக்கக்கூடிய சம்பளம் அப்படிங்கிறது ரொம்ப குறைவுங்க. இந்த வேலையை விட்டுட்டு வேறு ஒரு வேலைக்கு போனால் அட்லீஸ்ட் கொஞ்சம் சேலரி சேர்ந்து வரும் அப்படின்னு நினைக்கிறோம். செய்யக்கூடிய வேலையில் பெரிய அளவில் இன்க்ரிமெண்ட்டோ ப்ரொமோஷன் அப்படிங்கிறது எதுவுமே இல்லை. அந்த விஷயங்கள்லாம் மாறுமா அப்படின்னு கேட்டால், புதுசாக வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு புதிய வேலை கிடைக்குமா அப்படின்னா, கட்டாயமாக இந்த காலகட்டங்களில் நிறைய விஷயங்கள் அப்படிங்கிறது மாறுங்க. வேலை தேடுறவங்களுக்கு புதிய வேலை அப்படிங்கிறது கிடைக்கும். வேலையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ப்ரொமோஷனோ ஒரு டிரான்ஸ்ஃபர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிறதுலாம் நிச்சயமாக இந்த நேரத்தில் கிடைக்குங்க. நிறைய மாற்றத்தை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டங்கள் ஒரு நல்ல மிகப்பெரிய மாற்றத்தையும் மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுது. ஸோ வேலையில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டங்கள் அப்படின்னே சொல்லலாங்க. திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், திருமணம் அப்படிங்கிறது ஒன்று கரெக்டான ஸ்டேஜில் நடக்கணுங்க. அப்படி நடந்துருச்சுன்னா எல்லாமே கரெக்டான விதத்தில் இருக்கும். அதற்குண்டான முயற்சிகள் நிறைய எடுத்துகிட்டே இருக்கோம். ஒரு கட்டத்தில் பேசாமல் இந்த முயற்சிகள்லாம் எடுக்காமல் அப்படியே நம்ம எப்பவும் போலவே இருந்துடலாமா, எதுக்கு இவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுக்கணும், நிறைய இதனால் வீட்டில் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு, அதாவது பெற்றவங்களுக்கு இது ஒரு பெரிய மன உளைச்சல். பொண்ணுக்கு கரெக்டான ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணி தர முடியல, பையனுக்கு கரெக்டான வரன்கள் அமையலேன்னு சொல்லி மன உளைச்சல்கள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக ஏற்பட்டுச்சுங்க. இந்த வரக்கூடிய காலகட்டங்கள், அதாவது இந்த 7ஆம் இடம்னு சொல்லக்கூடிய கலசரஸ்தானம், திருமணம் சம்மந்தப்பட்ட யோகத்தை கொடுக்கக்கூடிய இடம். இது வரைக்கும் என்ன வேணாலும் ரீசனாக இருக்கட்டும், என்ன தடைகளாக வேணாலும் இருக்கட்டும், அந்த தடைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக அகலுங்க. இந்த காலகட்டங்களில் திருமணம் சம்மந்தப்பட்ட யோகம் உங்களை தேடி வரும். நீங்கள் நினச்சபடி மன வரன்கள் அப்படிங்கிறது அமையக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது இந்த திருமணம் சம்மந்தப்பட்டது. அதே நேரத்தில் இந்த லவ் பண்ணிகிட்ருக்குங்க, ரொம்ப வருஷம் காதல் அப்படிங்கிற விஷயங்கள் கொண்டு போயிட்டுருக்குறோம். இது திருமண லெவலுக்கு கொண்டு போகுமா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, கண்டிப்பாக காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் திருமண லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கான சூழல் அப்படிங்கிறது இந்த காலத்தில் ஏற்பட போதுங்க. அடுத்ததாக கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது. கும்பராசிக்காரர் அப்படின்னு சொன்னாவே தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் கோவப்படுறோம்,
ரொம்ப பிடிவாதம் பிடிக்கிறீங்க, உன் கோவத்தினால தான் இன்றைக்கி எல்லாத்தையுமே நீ இழந்துட்ட அப்படின்னு சொல்லி மற்றவங்க நம்மளை பார்த்து குறை சொல்கிற அளவுக்கு சில சூழ்நிலைகள். நான் உண்மையாகவே நமக்கு மட்டும்தான் தெரியும், எந்த விஷயத்துக்காகவும் அனாவசியமாக நம்ம கோவப்படுற ஆட்கள் கிடையாது. எல்லாமே கரெக்டாக தான் பார்த்துட்டுருங்க. ஏதோ சில காரியங்கள் நமக்கு எதிராக நடக்கும்போது தான் நம்மளால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் போகுது. அப்படிங்கிறனால இந்த பிரச்சனைக்காக கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது தீருங்க. ரொம்ப நாளாக பிரிந்து வாழ்கிறவங்க கூட ஒன்று சேருவதற்கான சூழல் அப்படிங்கிறது. அந்த 7ஆம் இடம் கலசர ஸ்தானத்தில் செவ்வாய் பகவானுடைய பயிற்சி நடக்கிறதுனால பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேருவாங்க. வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸில் இருக்கக்கூடிய இந்த விவாகரத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக தீரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போகுதுங்க. ரொம்ப நாளாக பிரிந்து வாழ்கிறவங்க ஒன்று சேருவாங்க. கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது ஏற்படுங்க. எல்லா விஷயத்தையும் விட்டுட்டு இன்றைக்கி தனியால் நிற்கக்கூடிய ஒரு நிலை இருக்குங்க. யாருடைய ஆதரவுமே இல்லை. கட்டின கணவரும் சப்போர்ட் பண்ணல, பெற்றவங்களும் நம்மளை அனாதையை விட்டுட்டாங்க. ஸோ இன்றைக்கி தனியால் நின்று எல்லாத்தையும் போராடிட்டுருக்கேன். ஸோ தனக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல மன வாழ்க்கை அப்படிங்கிறது அமையுமா? நான் ஆல்ரெடி அமைச்சிக்கிட்ட வாழ்க்கையும் சரியில்லை, அடுத்ததான் நானாக அமைச்சிக்கணும்னு நினைக்கிறேன். நானாக எதிர்பார்த்து போகக்கூடிய வாழ்க்கையாவது நல்லபடியாக இருக்குன்னா கண்டிப்பாக அதுக்குண்டான முயற்சிகள் இப்போ நீங்கள் எடுக்கலாங்க. அதுக்குண்டான சாதகமான சூழல் அப்படிங்கிறது தான் கண்டிப்பாக ஏற்படுங்க. ஸோ பிரிந்தவர்கள் ஒன்று சேருவாங்க. அடுத்த லைஃபுக்கு என்ட்ரி ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு கூட இந்த காலகட்டங்களில் இது வரைக்கும் பிரிந்தவங்களெல்லாம் ஒன்று சேருவாங்க. புது ஒரு அமைப்பு, புது ஒரு மன வாழ்க்கை அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படுங்க. வீடு கட்டுவதற்கான யோகமோ அல்லது வண்டி வாகனம் வாங்குவதற்கான அமைப்புகள் அப்படிங்கிறதோ அல்லது புது சொந்தமாக ஒரு வீடு வாங்குவதற்கான முயற்சிகள் கூட இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. இது வரைக்கும் பேங்க் லோன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கட்டும், அல்லது யாருக்கிட்டையாவது பணத்தை கொடுத்துருந்தேன், அந்த பணம் கரெக்டான நேரத்தில் கிடச்சிதுன்னா வீடு வேலையை முடிச்சிருவேன், அல்லது வீடு கட்டக்கூடிய வேலையோ வீடு வாங்கக்கூடியதோ அல்லது ஒரு இடம் வாங்கக்கூடிய யோகம் எல்லாமே கரெக்டாக முடிப்பேன்னு சொன்னீங்கன்னா எதிர்பார்த்த இடத்துலேருந்து எதிர்பார்த்த பொருள் வரவும், தன வரவு, பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக நடக்கும். கொடுக்கல் வாங்கலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது நிச்சயமாக தீரும். புதிய சொத்துக்கள் கண்டிப்பாக சேர்க்கைக்கான யோகம் அப்படிங்கிறது இருக்குது. வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான முயற்சிகள் கூட இந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறத கொடுக்குங்க. ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இதுவரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தீருங்க. ஆரோக்கியத்தில் கட்டாயம் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்க போது. இது வரைக்கும் நீங்கள் எடுத்த ட்ரீட்மெண்ட்டு சரியான விதத்தில் க்யூர் ஆகவே இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா கூட இந்த காலகட்டங்களில் வரக்கூடிய காலகட்டங்களில் வரக்கூடிய பாதிப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு படிப்படியாக நீங்குங்க. உங்கள் மருத்துவம் ரீதியாக நீங்கள் எடுக்கக்கூடிய மருத்துவ முயற்சிகள், இந்த ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட பாதிப்புகளை தீர்க்கிறதுக்காக எடுக்கிற முயற்சியும் கண்டிப்பாக ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். என்னென்ன பாதிப்புகள் இருக்கோ அதெல்லாம் தீருங்க. கல்வி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பெரிய மாற்றம் அப்படிங்கிறது இருக்கும். எதிர்பார்த்தபடி நீங்கள் நல்ல ரிசல்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு வருங்க. அடுத்தது ஏதாவது அரசு சம்மந்தப்பட்ட அதாவது துறைகளுக்கு எழுதக்கூடிய எக்ஸாம்ஸ் கூட இந்த நேரத்தில் சாதகமான சூழல் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படுங்க. எஜுகேஷன் சிஸ்டம் அப்படிங்கிறது, அதாவது புதுசாக இப்போ வரக்கூடிய கல்வி காலகட்டங்களுக்கு தகுந்தாற் போல் உங்களுடைய கல்வி நிலையை மாற்றி அமைக்கக்கூடிய சூழல் அப்படிங்கிறது ஏற்படும். இந்த காலகட்டங்களுக்கு என்ன தேவைப்படுதோ அதற்குண்டான கல்வியை கற்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கும். கல்வி சம்மந்தப்பட்ட ஞாபக மறதிகள் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக விளங்கும். கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்க போகுது. கடன் சம்மந்தப்பட்ட விவகாரங்களிலிருந்து படிப்படியாக நீங்கள் வெளியே வரப்போகிறீங்க. இது வரைக்கும் அடைக்க முடியாத கடன்கள் கூட ஒரு பகுதியை அடைப்பதற்கான முயற்சிகள் அப்படிங்கிறது இந்த டைமில் நீங்கள் தைரியத்தோடையும் சில விஷயங்களை நீங்கள் ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்குங்க. ஸோ எல்லா விஷயமும் உங்களுக்கு சாதகமான சூழலை ஏற்படுத்தக்கூடியது. அதே போல் இந்த நட்பு ரீதியாக இருந்து வந்த சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது நீங்குங்க. எதுக்காக சண்டை போட்டோம்னே தெரியல, கூட இருந்தவங்களாம் இன்றைக்கி என்னை விட்டுட்டு பிரிஞ்சு போயிட்டாங்க, அவங்க நம்மளை திரும்ப சேரக்கூடிய வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா கட்டாயமாக இந்த நபர்கள், பிரிந்து சென்ற நபர்கள் கூட உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ஏற்படுங்க. நண்பர்கள் மத்தியில் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது இருக்கும். கூட்டாளிகள் கூட இதுவரை இருந்து வந்த குழப்பங்கள் அப்படிங்கிறது நீங்குங்க. குழந்தைங்களோட ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம், அவங்களுடைய கல்வியில் நல்ல ஒரு சாதகமான சூழல் அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படுங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் கோச்சார ரீதியான பலன்கள் மட்டும்தான். இந்த பலன்கள் அனைத்து உங்களுக்கு நடக்குமா அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டானபடி முயற்சி எடுத்திங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது கொடுக்குங்க. ஸோ உங்கள் ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே தெரியிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சி வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படும். மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.